நான் இப்பதான் ஸ்ரீகாந்த் மேடையில பேசி நான் பாக்குறேன். இது போல திரையில இருந்தா நீ தான் சூப்பர் ஸ்டாரா இருப்பப்பா. இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்க, நீ ஏதோ சாம்பார் மாதிரி வந்து சாம்பார் மாதிரி போயிட்டு இருக்க. இவ்வளவு எமோஷனா, இவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்க, இவ்வளவு இதுவா பேசுற. நீ இதே உன்னோட ஒரிஜினல் கேரக்டரா நீ பண்ணி இருக்கணும். நீ வந்து படத்துலயும் நீ பண்ணோம் அது. இல்ல அதுலயும் இப்ப என்ன பார்த்தா அந்த மௌனராத்திர சந்திரமௌலி மாதிரியே தெரிஞ்ச நீ. அவ்வளவு இதுல நீ 10% பண்ணியிருந்தாவே நீ வந்து. ஆனாலும் 25 வருஷம் ஆச்சுங்கிறத நம்பவே முடியலப்பா என்னால. நீ அதனால நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஒரு படம் பண்ணணும். நான் வந்து பண்ணேன் 2002 வந்து நான் ஒரு கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு பேசியிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கான்ட்ராக்டில் இருந்தார். ஆஸ்கர் மூவிஸ்க்கு அடுத்து ஏதோ படம் பண்ணணும் அப்படின்னு. அதனால் நான் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த பன்னீர் வந்து அவரோட என்னோட கேமராமேன் அவர் அந்த படம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில்ஸ்லாம் எனக்கு முதல்ல கொடுத்துருந்தார். எஸ் எஸ். அப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வந்து 90ல பிரசாந்தை பார்த்த மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக ஒரு எனக்கு தெரிஞ்சுது. சரி இவரை எப்படி வச்சு அடுத்த ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். அப்போ வந்து இல்லை சார் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னார். அதனால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு வேளை நான் பண்ணியிருந்தா நீ வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்க வாய்ப்பு என்ன நான் மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு காலம் மாறு. இப்போ ராஜன் சார் சொன்ன மாதிரி ராஜன் சார் சொன்னார். அது சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். தமன்னா மாதிரி தங்கச்சிக்குன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் வருத்தப்படுவாங்க தமன்னா மாதிரி தங்கச்சி சொன்ன உடனே. அதை தவிர அவரோட கருத்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். மிக சிறப்பாக சொன்னார். அதாவது தமிழர் பண்பாடுன்னு ஒன்று. இப்போ ஏன் தமிழர் பண்பாடை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தமிழுங்கிறது வந்து ஒரு சாம்பல் பூத்த நெருப்பு. பார்க்குறவன் அது சாம்பல் நினச்சி கை வச்சானா சுடும். எல்லாருக்கும் தான் அது. சினிமாவுக்கும் சரி அரசியலுக்கும் சரி அது சாம்பல் பூத்த நெருப்புங்கிறது அனைவரும் உணரணும். இல்லைன்னா அது தொட்டால் அவங்க கையை சுடும். இந்த நெருப்பை அணைப்பதற்கு யாராலும் முடியாது. இது கால நெருப்பு. இது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளால் 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக அணையா நெருப்பாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அது வந்து சாம்பல் பூத்திருக்கும். நீங்கள் ஊதி பார்த்தீங்கன்னா தெரியும். ஊதிங்கன்னா உங்கள் வாய் வந்து போயிடும். அதனால் தயவுசெய்து நீங்கள் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எங்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து நீங்கள் யாரும் அழிக்க முடியாது. அதனால் வந்து அதுக்காக வந்து வேறு வழியில் வேறு இது வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்கன்னு தான் நான் உறுதியாக சொல்ல முடியும். தமிழ் மொழி கல் தோண்டி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய குடி. இது வந்து அதனால் இது இன்னும் வந்து 10,000 வருஷம் இல்லை 100,000 வருஷம் இந்த மொழி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரங்கராஜ் மாதிரியான இயக்குநர்களே அது பிரசவிச்சுட்டே இருக்கும். அது யாரும் வந்து இன்னொரு கடவுள் வந்து காப்பாற்ற போகிறதில்ல. அது கடவுள் காலம் வந்து அதுக்குண்டான படைப்பாளிகளை அது வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கும். அந்த மொழியையும் அந்த கலாச்சாரம் காப்பாற்றுவதற்கு அது அனுப்பிச்சிட்டே இருக்கும். அது வந்து அது போன்ற ஒரு இயக்குனர் தான் வந்து எங்களுடைய ரங்கராஜ் சார். நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளருக்கு வந்து மிக மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள்னா, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் செய்தி கொடுத்தோம், நட்பு கொடுத்தோம், உங்களையெல்லாம் வளர்த்த ஒரு இயக்குநர்களை ரங்கராஜ் சார் ஒரு முக்கியமான ஒரு நண்பராக இருந்திருப்பார். அந்த தர்மத்தை நீங்களை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் மூத்தவராக இருக்க, இல்லை உங்களோட அப்பாவாக இருப்பார், இல்லை உங்கள் சகோதராக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் முன்னோடியாக இருக்கிற அனைத்து பத்திரிகையாளருக்கும் மிக நெருங்கிய நண்பராக மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பராக வந்து ரங்கராஜ் சார் இருந்திருப்பார். அதனால் ஒரு தாய்க்கு பண்ண வேண்டிய கடமை மாதிரி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ரங்கராஜ் சார் படத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய தர்மம். நான் வந்து உங்களை தயவு செய்து கேட்குறேன். என் படத்தை கூட நான் கேட்குறேன். ஏன்னா இது போன்ற மிகச்சிறந்த மனிதர்கள். இது என்ன இப்போ டைரக்ட் சொன்னார். இப்போ வந்து ஸ்ரீகாந்த் சொல்லும்போது சொன்னார் அவர் 4 மணிக்கு வந்தார், 3 மணிக்கு வந்தார். அப்படிலாம் இல்லாமல் இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை பிரச்சனை வந்தது. அது வரும்போது தயாரிப்பாளரை விட மிக அதிகமான நேரம் வந்து அதுக்காக காத்திருந்து அதை சரி பண்ணி அந்த படத்தை முடிக்கணுங்கிறத மிக சிரத்தை எடுத்து வந்து ரங்கராஜ் சார் வந்து அது பண்ணார். டைரக்டராக மட்டும் இல்லை, அவர் தயாரிப்பாளராகவும் வந்து அந்த படத்துக்கு உண்டான வேலையை பண்ணும்போது இது போன்ற இயக்குநர்களை நீங்கள் வளர்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நல்லா வரும். 4 மணிக்கு வரவங்களை வச்சு நீ படம் எடுத்துகிட்டு படம் நான் நஷ்டம் அடைஞ்சேன், ரோட்டுக்கு வந்துட்டேன்னா நீ சரியான ஆட்களை திறமையான ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டெக்னீஷியனை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படம் கொடுக்கணும். சும்மா வந்து நாளைய இயக்குநர்கள் வந்துட்டாங்க, இல்லை வந்து அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் ஓகே. நான் வந்து அவர்கள் வர வேணாம்னு சொல்ல. புதிய ரத்தம் வந்தால் தான் உடல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். புதிய நீர் வந்தால் தான் நதி ஓடிட்டே இருக்கும். இல்லைன்னா அழுகி குட்டையாக போயிடும். அது வேற விஷயம். ஆனால் வர்றவங்க வந்து அது வந்து புதிய நதியாக வருதா, இல்லை சாக்கடை தொழிற்சாலையில் வந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீராங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். வர்றவர்களை அவரோட திறமையை சோதிச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கதை சொன்னால் ஒருத்தன் டைரக்டர் ஆகிடுறதுங்கிறது இந்த தமிழ் சினிமாவோட பெரிய சாபமாக இருக்குது.
கதைக்கும் டைரக்ஷனும் சம்மந்தமே இல்லைங்க. கதை சொல்கிறவன் கதாசிரியர், கதை சிறப்பாக சொல்கிற ஒருத்தர் இருப்பான், அது விஷயமே இல்லை. அந்த சொல்றப்பட்ட விதம் கதையை வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வருது, அதுக்குண்டான காட்சிகளை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான பின்புலத்தை எப்படி அமைக்குது, அதுக்குண்டான நடிகர்களை எப்படி கொண்டு வருது, இதுதான் கதை டைரக்டரோட வேலையை தவிர, இவன் கதை சொன்னவெல்லாம் டைரக்டர் ஆகிட்டு தமிழ் சினிமாவை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரங்கராஜ் சார் பண்ணதில் நிறைய கதைகள் வந்து அவர் பண்ண கதை இல்லை, வெளியேந்து கதை வாங்கி பண்ணது தான் வந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமானது இருக்குது. அப்போ இயக்குநர்களுக்கே வந்து ஒரு நோய் இப்போ வந்துடுச்சுன்னா, ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அவர் ஓகே பண்ண டைரக்டர், கதை ஓகே பண்ணால் எப்படியா டைரக்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்கள் கார் வாங்கினவங்களாம் டிரைவர் ஆக முடியாது இல்லையா? டிரைவிங் தெரிஞ்சவன் தான் டிரைவர். கார் வாங்கிட்டா டிரைவர் நம்ம கொடுக்கறது இல்லை. அப்போ எல்லாத்துக்கும் தராதரம் பார்த்து நம்ம பண்ணுறவங்க வந்து டைரக்ஷன் கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய இது எப்படி கொண்டு வர, அந்த ஆன் பட்ஜெட்டில் கொண்டு வர முடியுமா? ஒரு கதை வந்து மணிரத்னம் சார் வந்து பொன்னியின் செல்வனை வந்து 120 நாளில் 2 பார்ட்டும் படம் முடிஞ்சது. மொத்தம் வந்து 1000 நாள் ஷூட் பண்ணணும். அப்போ அவங்களால எப்படி முடியுது? அப்போ அது போன்ற திறமை மிக்க இளைஞர்களை இல்லை படைப்பாளிகளை தேர்வு செய்து தமிழ் சினிமா வர வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்ந்துகிட்டே இருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது போன்ற இயக்குநர்கள் ஒருத்தர் வந்து எங்களுடைய இயக்குனர் ரங்கராஜ், அது போன்ற பேர்லேயே மாணிக்கமாக இருக்கார் ஒருத்தர். இந்த மேடையில் என் படம் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு முன்னாடி என் சம்பளத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்ன ஒரே தயாரிப்பாளர் பேர் வந்து மாணிக்கம் தான். பேரில் மட்டும் மாணிக்கம் இல்லை, நீங்கள் மாணிக்கமாக இருக்கீங்க. அந்த வகையில் இந்த தயாரிப்பாளரோ ரங்கராஜ் சார் வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை வந்தது, தான் மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்காம அவர் சூஸ் பண்ண எல்லா டெக்னீஷியனும் பாருங்கள், எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வாழ்க்கை தர படமாக அமைஞ்சிருக்கு. தனக்கு ஒரு வாழ்க்கை வரும்போது தன்னோட சேர்ந்த எல்லாரையுமே இல்லை தன்னை போல இருக்கிற எல்லாருமே தேர்ந்தெடுத்து ஒரு கொடுக்குறது. அப்பா நானே இப்போ தான் படம் பண்ண போகிறேன், உங்களெல்லாம் எப்படி நான் சான்ஸ் கொடுக்குறதுன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க. ஆனால் அது போல இல்லாமல் எல்லா கலைஞர்களையுமே, எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுமே திறமையானவங்களை வந்து அவங்க வந்து மார்க்கெட் இல்லைங்கிற காரணத்துக்கெல்லாம் அவங்க நிராகரிக்காமல் யார் திறமையானவங்களோ, தாமோதர்லேருந்து ஆர்கே சுந்தர்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாரையுமே வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காருன்னா அது ரங்கராஜ் சாரோட நம்பிக்கை, தைரியம். அதுக்கு வந்து துணை போன திரு மாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன். அதுபோல் வந்து நிச்சயமாக ஹீரோயின் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க படத்தில் விட நேரில் பார்க்க அழகாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எங்களோட கார்டியலாக இருக்கணும். நீங்கள் இந்த படம் முடிச்சிங்கன்னா ஒத்துக்கிட்டிங்கன்னா எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அதை வந்து படத்தை முடிச்சு கொடுத்துடணும். நீங்கள் உங்களோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்குது, இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கீங்க. இது இப்போ ஏன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு வரும்போது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இங்கேயும் அங்கேயும் கால் ஷீட் கொடுத்துட்டு 2 படத்தையும் பண்ண முடியாமல் இருக்கும்போது அது தகராறு இல்லாமல் பண்ணிக்கணும். 2 பேரையும் ஹர்ட் பண்ணாமல் வந்து அதை ஸ்மூத் பண்ணிக்கிற மாதிரியான மேனேஜர் இருக்கணும். அவங்க நமக்கு வந்து மேனேஜர் வந்து உங்களோட அதிகமாக வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அவங்க கொஞ்சம் அன்பாக இருந்து எங்கள் மேனேஜர் இருக்காங்களா இங்கே? ஏன்னா நமக்கு வர்றவங்க வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் அவங்க நமக்கு பொலைட்டாக இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். அப்படி இல்லாமல் வந்து அவங்க நம்ம செலிப்ரிட்டியோட ஃபெமிலியாரிட்டி வச்சு அவங்க கொஞ்சம் அதிகமாக பண்ணாங்கன்னா அந்த கோபம் வந்து நம்ம மேலே தான், ஹீரோ மேலேயோ இல்லை ஹீரோயின் மேலே தான் வரும். அதனால் நம்மளுடைய மேனேஜர் வந்து நமக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக தான் நம்ம மேனேஜர் வச்சுக்கிறோம். மேனேஜர் பிடிக்கிறதுக்கே ஒரு வேலையாக இருக்குது. அவருக்கு ஃபோன் பண்ண எடுக்கல சார், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க சாருங்கிற நிலைமைக்கு வந்து அது போன்ற இருக்கிற மேனேஜர்களை நீங்கள் மாற்றிக்கணும். எந்த பெரிய தயாரிப்பாளரோ சின்ன தயாரிப்பாளரோ அவங்க கூப்பிட்டா அவங்களோட காலுக்கு வந்து நீங்கள் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க மேனேஜர் வந்து அவைலபிளாக இருந்தே தீரணும். அது மாதிரியான மேனேஜர்களை தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த படம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதுபோல் வந்து தம்பி சகோதரர் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு படமும் 2-3 படத்துக்கு ஹீரோயின் அவர் தான் இது ரெக்கமெண்ட் பண்ணாருன்னாங்க. அவங்க வந்து ஹீரோயின் உங்கள் பின்னாடி ஒழிஞ்சிக்கூடாது. அதாவது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், பரிந்துரைக்கலாம், ஆனால் யார் பின்னாடி யாரும் ஒழிஞ்சிக்கூடாது. அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க கொடுக்க வேண்டிய வேல்யூ கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ எப்படி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை சிறப்பாக முடிச்சிங்களோ அது உங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருந்ததோ அது தெரியாது. இந்த சிரமத்தெல்லாம் வந்து நான் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன கொடுக்குறீங்க, உங்கள் ஸ்க்ரீனை பார்க்கும் இந்த படத்தில் இல்லை சார், இந்த படத்தில் இல்லை. இந்த படத்தில் வந்து ரங்கராஜ் சாரே தான் சூஸ் பண்ணான்னு சொன்னார். அதனால் இந்த கஷ்டம்லாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இப்போ என்னென்னா படத்தை ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங்கில் எப்படி இருக்குது, அங்கே 5 கேரவன் இருக்கா, 10 கார் இருக்குதா, இந்த என்ன கேமரா இருக்குது, இதெல்லாம் நம்மளுடைய பெருமைக்கு நம்மளோட ஈகோவுக்கு தானே தவிர அதெல்லாம் ஸ்க்ரீனில் வரப்போகிறது இல்லை. ஸ்க்ரீனில் என்ன வரப்போகுதுன்னா நீங்கள் கேமரா முன்னாடி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் ஸ்க்ரீனில் வரப்போகுது. அதனால் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பண்ண இன்றைக்கி
ராஜன் சார் சொன்ன மாதிரி சிறிய படங்கள்லாம், கதையுள்ள படங்கள்லாம், தரமான படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அடைஞ்சிருக்கு. அதனால வந்து யாரும் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம என்ன பண்ணிட்டோம், அரசன நம்பி புருஷன கைவிட்டா மாரி, ஓடிடி வந்துச்சு, சேட்டலைட் வச்சிருந்து பேன் இண்டியா படம் பண்ணுவோம், பேன் இண்டியா படம் பண்ணுவோம்னு ஆரம்பிக்கும்போதே பேன் இண்டியா படம் பண்றது. தமிழ்நாட்டிலேயே படம் பண்ண முடியாதவங்க பேன் இண்டியா படம் பண்ணி என்ன பண்றது? எந்த ஊர்லயும் ஓடல. அந்த ஊருக்கு படம் எடுக்கிறேன்னா அவன் சொல்றான், இது தமிழ்நாட்டுல நல்லா இருக்குங்கிறான். தமிழ்நாட்டில் பார்க்குறோம் சார், இது தெலுங்கு படம் மாதிரி இருக்கேன்னா, அதில் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டு, எல்லாத்தையும் போட்டு பிரியாணி பண்ணணும்னா அதில் மட்டன் போடணும், நீ சாம்பார் பண்ணணும்னா அதில் வந்து பருப்பு போடணும், ரெண்டுத்தையும் போட்டு பண்ணினா எப்படி இருக்கும்? நான் எல்லாம் பேன் இண்டியா படம் பண்ணணும்னா முடிஞ்சவன் பேன் இண்டியா படம், ஜெயிலர் படம் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற ஆர்டிஸ்ட் போட்டு பேன் இண்டியா படம் பண்ணுறாங்க. நீ வந்து 2 கோடியில் படம் ஆரம்பிக்க போறேன்னா இதுவும் பேன் இண்டியா படம். அதை வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுட்டா மாதிரி நானும் பேன் இண்டியா படம் பண்ணேன்னு அது எந்த இந்தியாவுக்குமான இல்லாமல் படம் ஆயிடுது. அதனால நம் மண்ணுக்கான படங்களை நீங்கள் எடுங்க. நம்ம திரையரங்குல படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அது திரைப்படம். ஓடிடியில் வந்தாலோ சேட்டலைட்டில் வந்தாலும் அதான் படம் இல்லை. நம் திரையரங்களை நம்மளை வாழ வைக்க வைக்கின்றோம். நம்ம திரையரங்கு இருக்கிற வரைக்கும் சினிமா இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஓடிடிங்கிறது எக்ஸ்ட்ரா வருமானமாக இருக்கணுமே தவிர ஓடிடிக்காகவே நீங்கள் படம் எடுக்காதீங்க. திரையரங்கத்தில் படம் எடுங்க. திரையரங்கத்தில் பார்க்குறவங்க தான் ரசிகர்கள். வீட்டில் பார்க்குறவங்களோ ஃபோனில் பார்க்குறவங்களோ அவங்களாம் ரசிகர்கள் இல்லை. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வரப்போகிறதும் இல்லை. அதனால் திரையரங்களை வாழ வைக்கிற மாதிரியான திரைப்படங்களை தான் இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ தயாரிக்க வேண்டும். அப்பொழுது தான் தமிழ் சினிமா நல்லா வரும். இப்போ வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அது ஒரு 3 நாள் 100 நாள் ஓடி வர வேண்டிய கலெக்ஷன் 3 நாள்லேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் நன்கு உணர்ந்து சிறிய திரைப்படங்களை இப்போது நம்மகிட்ட ரஜினிகாந்த் சார் டேட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 தான். நம்மகிட்ட பணம் இல்லை, ரஜினிகாந்த் டேட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு படம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? நம்ம அறிவு தான் பணம், நம்ம அறிவு தான் ரஜினிகாந்த். அதை சரியாக வச்சு நீங்கள் சரியான கதையை நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த படம் அதோட காம்படிட் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ் சினிமாவில் இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி படம் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் படம் பார்க்கக்கூடிய விரும்புகிறாங்க. தமிழ் படத்தை உலகத்தில் இருக்க அனைவரும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ் படமாக பார்க்க விரும்புகிறாங்க. அவங்களுக்கு படம் பார்க்க அவங்க படத்தை எடுக்க அவங்க விரும்பலை. நீ இங்கிலீஷ் படம் மாதிரி நான் இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தேன், இங்கிலீஷ் படம் மாதிரி எடுத்தலாம், இனிமேலாம் அந்த பருப்புலாம் வேகாது. இங்கிலீஷ் படத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்துப்போம். தமிழ் படத்தை பாருங்கள். தமிழ் படத்தை தமிழ் படமாக உலகம் முழுக்க பார்க்க உலகத்தில் இருக்க அனைவரும் தயாராக இருக்காங்க. அதனால் சிறந்த தமிழ் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். இது போன்ற கொஞ்சம் காதல் கொஞ்சம் முதலிலே வந்து அதனுடைய டைட்டில்லையே வந்து அந்த கதையை கொஞ்சம் சொல்லிட்டாரு. சச்சம்மா கொஞ்சம் கதையை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக காமெடியும் சரியான பாடலும் இருந்தால் நிச்சயம் அந்த படத்துக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். பாடல் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த படம் மிகச்சிறப்பான வெற்றி கொடுத்து, அப்போ கேரங்க இது பண்ணார்னா பக்கத்து வேலைக்கு பாயாசமாக இருந்தால் அடுத்து நானும் படம் பண்ண வந்துடுவேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு சின்ன சுயநலத்தோடும் உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.